வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்த விஷயமே தான் பாலையா மற்றும் அஞ்சலி இந்த பிரச்சனை போச்சு இல்லை. கிங் ஆஃப் கோத்தாவரி அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு மேடையில் ஆடியோ லான்ச்சில் அஞ்சலியை பாலையா தள்ளி விட்டார். அவர் குடிச்சிருந்தாரு, அதனால தான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு. மேடையில் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாலையாவை பல பேர் வந்துட்டு திட்டினாங்கல்ல. ஸோ அந்த விஷயமாக தான் பேச போகிறோம். ஸோ இது சம்மந்தமாக வந்துட்டு பல ஃபெமினிஸ்ட் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, பாலையாவுக்கு பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, ஒரு நடிகை கிட்ட இப்படி தான் பண்ணுவாரா, ஒரு புது நிகழ்ச்சிக்கு வரும்போது குடிப்பாரா, அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அஞ்சலி இது சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு பேசியிருக்காங்க. அதாவது பாலையாவுக்கு எதிராக பொங்கி எழுந்த எல்லாருக்குமே அப்படியே கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்களோட ட்வீட்டு. அதுவும் நடுராத்திரி போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் பாலையாவும் இவங்களும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய மரியாதை கொடுப்பாங்களாம், நிறைய ஃப்ரெண்டாக வந்துட்டு பேசிப்பாங்களாம், நிறைய வந்துட்டு பகிர்ந்துப்பாங்களாம். பாலையாவுக்கு கிட்டத்தட்ட 70 வயசு, அஞ்சலிக்கு 30 வயசு தான். ஆனால் இவங்க 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சரி இருந்துட்டு போட்டோம். ப்ரொமோஷனுக்காக வந்தவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். என்கிட்ட வந்துட்டு அவர் இந்த மாதிரி சகஜமாக பழகுவார், என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவர் நடந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்பவே என் மேலே உரிமையாக தான் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் பொங்கி எழுத பெண்ணியவாதிகளுக்கும் நெட்டிசன்களுக்கும் வந்துட்டு எல்லாரையும் ஆஃப் பண்ணி உட்கார வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது, அஞ்சலிக்காக நம்ம இவ்வளோ பேசினா அஞ்சலி திடீர்னு இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களாம் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்களாம். இன்னொரு பக்கம் பாலையா தான் வந்துட்டு அஞ்சலியை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி ட்வீட்டை போடு, இல்லைனா என் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னதாக வந்துட்டு பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது எது உண்மைன்னு தெரியல. ஆனால் அஞ்சலி போட்ட ட்வீட் தான். பாலையாவும் இவங்களும் நெருங்கி நண்பர்களாம். ஸோ அதனால் வந்துட்டு விளையாட்டாக அந்த மாதிரிலாம் வந்துட்டு விளையாடிக்கிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, பாலையாவுக்கு 70 வயசு, அஞ்சலிக்கு 30 வயசு. 2 பேருக்குள்ள மரியாதை இருக்கலாம், ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இப்படி நடந்துப்பாங்களா அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. வாட்எவர் இட் இஸ், இதுதான் வந்துட்டு அஞ்சலி போட்டு ட்வீட்டு. இப்போதைக்கு அந்த பிரச்சனை முழுக்க ஆஃப் ஆயிடுச்சு. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.